செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. வணக்கம். மோடியால் ராமருக்கு அவமானம். என்னங்க மோடியால ராமருக்கு அவமானமா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். இப்போ அவரு பல நூறு கோடி செலவு பண்ணி ராமருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் அமைச்சிருக்காரு. அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போறாரு. இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை பண்ண நரேந்திர மோடியை பார்த்து மோடியால ராமருக்கு அவமானம்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். மோடி யாருன்னு மோடிக்கு தெரியாது, ராமர் யாருன்னு மோடிக்கு தெரியாது. என்னங்க சொல்றீங்க, மோடி யாருன்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்றீங்க, அவர் என்ன பைத்தியமா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவர் பிரதமர்னு எனக்கு தெரியும், ஆனா அவர் பிரதமர்னு அவருக்கு தெரியல. அதை தான் நான் சொல்ல வரேன். சோ ஒரு நாட்டுடைய பிரதமரா இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை நாம மோடின்னு ஒருமையில சொல்லும் போது நமக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. அவரு ஒரு பிரதமர் என்றதை மறந்துட்டு ஒரு மதத்துடைய தலைவரை போல, குறிப்பாக ராமர் மதம் என்கின்ற ஒரு புதிய மதத்தை உருவாக்குகின்ற ஒரு மத குருவை போல நடந்துக்கிறதாலதான் அவரை நாம நரேந்திர மோடின்னு சாதாரணமா சொல்றோம். ஒரு பிரதமர்னா எப்படி இருக்கணும்? அந்த பிரதமர் எல்லா மக்களுக்குமான பிரதமரா இருக்கணும். எல்லா மக்களும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போல, ஒரு தந்தையை போல வழிநடத்துகின்ற ஒரு தலைவரா இருக்கணும். அப்படி நம்ம பிரதமர் நடத்துறாரா? நடத்தல. ஏன்னா அவருக்கு அவருடைய மதம் ராம மதம் தான் முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு. சோ இவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல பல்வேறு வழக்குகள் வருது. முன்னாடி வழக்குகள் நடந்தாலும் கூட இவருடைய ஆட்சி காலத்துல தான் அது துரிதப்படுத்தப்படுது. அந்த குறிப்பிட்ட ராம ஜென்ம பூமி என்று சொல்ற அந்த 4.5 ஏக்கர்ல இஸ்லாமியர்களுக்கான இருக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டு அங்க நம்ம ராமருடைய கோயிலை கட்டுறதுக்கான ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. இப்போ ராமர் அந்த ஒரு குறிப்பிட்ட 4.5 ஏக்கருக்குள்ள மட்டும்தான் இருந்தாரா? அவர் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மடிஞ்சிட்டாரா? இல்ல, அவர் பல்வேறு பகுதிகளில் இலங்கைக்கு கூட சண்டைக்கு வந்திருக்காரு. அப்ப நாடு முழுக்க அவருடைய பயணமும் அவருடைய பாதமும் பட்டிருக்கும். அப்ப எங்க கோயில் கட்டினா என்ன? ஒரு பிரதமரா இருக்கிறவரு 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க எங்கேயாவது போயிட்டு ஒரு இடத்துல 2 பேருக்கு அந்த பொதுவான இடத்துல நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன், ஒரு யூனிவர்சிட்டி கட்ட போறேன், அதுல எல்லா தரப்பும் கல்வி கற்கலாம், அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா தரப்பும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பிரதமர் சொன்னா அவரு பிரதமர். அப்பதான் சரியான பிரதமர், நடுநிலையான பிரதமர். அவர் அதை மறந்துட்டு அவர் என்ன பண்றாரு? ஒரு கோயில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கான வேலைகளை செய்யறாரு. இதே இடத்துல நாளைக்கு ஒரு இஸ்லாமியர் பிரதமரா வந்துட்டா என்ன பண்றது? அவங்க நீ அவரு பெரிய ஒரு மஸ்ஜிதை கட்டுன்னு சொன்னா நாமெல்லாம் வேடிக்கை பார்ப்போமா? அப்ப நாமும் இதே மாதிரி தானே சண்டை போடணும், வருத்தம் தெரிவிப்போம். அப்ப பிரதமர் யாருன்னு மோடி அவர்களுக்கு தான் ஒரு பிரதமர் என்பதே தெரியாம இருக்கிறதாலதான் நம்ம சொல்றோம் அவர் யாருன்னு அவருக்கே தெரியலன்னு. அடுத்ததா ராமர் யாருன்னு அவருக்கு தெரியல. ராம கதாபாத்திரம் தான் நம்முடைய பார்வையில. அவரு அந்த வட இந்தியாவில தான் அவர் கடவுளா பாக்குறோம். இந்த நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இதிகாசத்தின் நாயகனாகத்தான் பார்க்கப்படுது. அந்த ராமர் தன்னுடைய தம்பிக்காக, அதாவது தன்னுடைய சித்தியோட மகன், அவருக்காக ஒரு நாட்டையே விட்டு கொடுத்துட்டு காட்டுக்கு போய் துறவரம் போடுறாரு. சோ இந்த கதாபாத்திரத்துல வருகின்ற ராமன் தன்னுடைய சகோதரனுக்காக விட்டு கொடுக்கிற அந்த மனப்பக்குவம் நம்முடைய பிரதமருக்கு கிடையாது. அப்படின்னா ராமரை பத்தியும் அவருக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். இதைதான் சொன்னேன். பிரதமருக்கு அவர் யாருன்னு தெரியல, ராமர் யாருன்னு தெரியல, ஆனாலும் ராமருக்கு கோயில் கட்டுவாரு. அவர் கோயில் கட்டினதால நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியோட லெவலு நாளை மறுநாள்ல இருந்து என்டையரா 100% உயர்ந்துடும். ஏழை மக்கள் 30 கோடி மக்களுக்கும் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருவான். கல்வி இல்லாதன்றது இந்த நாட்டுல இல்லாம போயிடும். அத்தனைக்கும் ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவங்களுக்கு கோவில் கட்டினா போதுன்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு குருநானக்கு ஒரு பெரிய கோயில், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டியிருந்தா நாம என்ன சொல்லியிருப்போம்? அது சரி, இந்த மக்கள் ஏத்துக்கிட்டு இருப்போமா? அதாவது நமக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தனுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு நினைக்கிற அந்த மனோபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்துக்கள் சொல்றாரு இல்லைங்களா? அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி இருக்கலாமே, அல்லது ஒரு முருகர் கோயில் கட்டியிருக்கலாமே.
அல்லது ஒரு மாரியாத்தா கோயில் கட்டிருக்கலாமே, ஏன் அதெல்லாம் கட்டாம ராமர் கோயில் கட்டணும்? கேட்டா ராமர் அங்கதான் பிறந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கோயில் கட்டுனா, ஒரு ராஜராஜ சோழன் கட்டிய பிரம்மாண்டமான கோயிலா இருக்கிற, உலக பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கின்ற நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில, அந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்காக இந்த நாடு எந்த விதமான விடுப்பும் கொடுக்கல. ஆனா நம்ம பிரதமர் ராமர் கோயில் கட்டுறதுக்காக நாட்டுக்கு மத்திய அரசுலையும் பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாம் விடுமுறை கொடுக்கறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அந்த விடுப்பு என்பது ஒரு நியாயமானதாக இருக்கணும். ஊர்ல கிறிஸ்டியன்ஸ் ஒரு பெரிய கோயில் கட்டுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குமா? அதுக்கு பிரதமர் உதவியா இருப்பாரா? அல்லது ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு கோயில் கட்டுன்னு சொல்றாங்க, பெரிய ஒரு மஸ்ஜித் கட்டுன்னு சொல்றாங்க, அதுக்கு பிரதமர் உதவியா இருப்பாரா? இருக்க மாட்டாரு. அப்படின்னா நீங்க சொல்லுங்க, பிரதமருக்கு அவர் யாருன்னு அவருக்கு தெரியுதா இல்லையான்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பாரபட்சம் இல்லாத ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு தேவை. இவர் பாரபட்சத்தோடு நடக்கிறதால இவரை மக்கள் தூக்கி எறியணுன்றதுதான் நம்மளுடைய எண்ணம். அவருக்கு எதிரான கருத்து அல்ல, இது சரியான சிந்தனை. ஒரு நடுநிலையா இருக்கின்ற ஒரு மனிதர்கள் இப்படித்தான் நினைக்கணும். எல்லா மனிதர்களும் தன்னுடைய சகோதரர்களாக நினைக்கிற எல்லா மனுஷங்களும் இப்படித்தான் நினைப்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, இப்படி மோடி மட்டும் இப்படி ராமர் கோயில் கட்டாம போயிருந்தா இஸ்லாமியர்கள் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவாங்க, நம்ம மேல அவங்க அராஜகமா நம்மள தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க. ஏன் இஸ்லாமியர்கள் அனாவசியமா நம்மளை தாக்குவாங்க? இந்துக்களை அடிக்கலையா? சமீபத்துல வடகலை தென்கலைன்னு சொல்லிட்டு வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல யாரு முன்னாடி பூஜை பண்றதுன்னு அடிச்சு மாஞ்சிக்கிட்டாங்க. நீங்க எல்லாம் காணொலியில பார்த்திருப்பீங்க. சோ தான் தான் இந்த நாட்டிலேயே மிக உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவன் சொல்றவனே 2 சமூகமா பிரிஞ்சு சண்டை போடுறான். அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் என்ன, இந்துக்கள் என்ன, கிறிஸ்டியன் எல்லாரும் சகோதரர்களாக மார்க்கம் வழியாக அவங்க எந்த மார்க்கம் வேணா போகட்டும். ஆனா இந்தியா என்று வரும்போது எல்லாரும் ஒரே மதமாக ஒரே மனமாக இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய நோக்கம். ஆகவே இந்த ராமர் கோயில் கட்டுறதால, ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணதால இந்த நாட்டுக்கு எந்த நன்மையும் நடக்க போறதில்ல. நம்முடைய பிரதமராலே எந்த நன்மையும் இனிமேல் நடக்காது. உடனே அவர் சொல்லுவாரு 2034க்கான பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அவர் பிரதமரா இருக்கும்னு நினைக்கிறாரு. இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு ஒரு 3 நாள் பயணமா. இதுல அவருக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க பிஜேபி காரங்க. அதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இப்பதான் என் சொந்த ஊருக்கு வந்த மாதிரி நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றாரு. புயல் வந்தப்ப வெள்ளம் வந்தப்ப அவருக்கு அந்த எண்ணம் வரல, நம்ம சொந்த ஊருக்கு வந்த எண்ணம் இல்ல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ஊரோ, ஆனா இப்ப மட்டும் அவருக்கு சொந்த ஊருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் அவரு தமிழ்நாட்டை தன்னோட சொந்த ஊரா நினைக்கல, அவர் பிரதமர்ன்றதே நினைக்கல. அவருக்கு சொந்த ஊர் குஜராத், அவரு ஊர் சார்ந்த மக்கள், அவருக்கு சார்ந்த வட இந்தியர்கள், இவங்கதான் அவருடைய மக்களாகவும் அவருடைய நாட்டு மக்களாகவும் நினைக்கிறாங்க. தென்னிந்தியர்களை அவருடைய மக்களாவோ அவருடைய சொந்த ஊராவோ நினைக்காததால் தான் அவர் மனம் விட்டு சொல்றாரு, என் சொந்த ஊருக்கு வந்த மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நாம எல்லாரும் ஒரு ராமர் கோயில் கட்டினதால நமக்கு எல்லாம் நடந்துரும், நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு நினைக்கிற அந்த மூட நம்பிக்கையிலிருந்து தந்தை பெரியார் பிறந்த மண்ணு இது. அவர் வகுத்து கொடுத்த பல்வேறு பகுத்தறிவு எல்லாருக்கும் இருக்கு. அதனால இத பகுத்தாய்வு செஞ்சு இத ஒரு அரசியலா பார்க்காம அவரு ஒரு மதத்துக்கு ராமர் மதத்துக்கான தலைவரா உருவாயிருக்காரு. அந்த ராமர் மதத்தை அவர் வளர்க்கட்டும். நாம நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை, அது இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பாசிஸ், சீக்கியர்கள் என்று மத ரீதியாக நம்ம பார்க்காம எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள், இந்தியர்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் நட்புறவோடு பழக வேண்டும் என்பதுதான் நம்முடைய இணக்கமான பணிவான கோரிக்கை. நன்றி, வணக்கம்.